கூத்தாநல்லூர் அருகே தாய் தந்தையை இழந்து தவிக்கும் 3 குழந்தைகளுக்கு வீடு கட்டித்தர வேண்டும். உயர்கல்வி படிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே கொத்தங்குடி ஊராட்சியில் நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தையல் கலைஞர் சிவகுமார் சுமதி தம்பதியருக்கு சுவாதி ஸ்வேதா என்கிற 2 பெண் குழந்தைகளும் சுவேஸ்வர் என்கிற ஒரு ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சிவகுமார் மனைவி சுமதி உடல் நலக்குறைவால் 5 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிவகுமாரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் இறந்துவிட்டார். தாயும் தந்தையும் இறந்ததால் சுவாதி, ஸ்வேதா, சிவேஸ்வர் ஆகிய 3 குழந்தைகளும் தனியாக வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர். உறவினர்கள் கண்டு கொள்ளாத நிலையில் வீட்டின் அருகில் வசிப்பவர்கள் சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் 3 பேரும் கூத்தாநல்லூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பும், மகன் சுவேஸ்வர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த 3 குழந்தைகளுக்கும் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வி கற்பதற்கு வழிகாட்ட வேண்டும். கூரை வீட்டில் இருக்கும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு வீடு கட்டி தர வேண்டும் என நன்னிமங்கலம் கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் சுவாதி. நான் 7th படிக்கும் போது எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் தையல் வேலை செஞ்சு எங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. இது என் தம்பி, இது என் தங்கச்சி. நான் +2 படிக்கிறேன். என் தங்கச்சி +1 படிக்கிறா. தம்பி 4th படிக்கிறான். எங்களுக்கு அம்மா சைட்லேயும் உதவி செய்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அப்பா சைட்லேயும் உதவி செய்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க உதவி செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சுவாதி, ஸ்வேதா, சிவேஸ்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அம்மா இல்லை, அப்பா இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் 8th வீடு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. கவர்மெண்ட்டில் தான் ஏதாவது பார்த்து வீடு இல்லை. வீடு உழுவுனாக்கா 3 பிள்ளைகளையும் வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் முடியல. எங்களால் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுதுவோம். அவங்களையும் இவங்களும் கொடுத்து எவ்வளோ நாளைக்கு அது செய்ய முடியும். கவர்மெண்ட்டில் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து படிப்புக்கும் ஏதாவது உதவி செஞ்சு சாப்பாட்டுக்கும் மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு அரசு செய்யணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பழைய மன்னாடி ஒன்றியம் கொத்தங்குடி பழையனூர் ஊராட்சி மாதிரி நமக்கு 2 பிள்ளைங்க ஆதரவற்ற நிலையில் இருந்துகிட்ருக்கு. அவங்க அம்மா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் 2 மாதம் முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா இப்போ டைலர் வேலை பார்த்து இந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 2 மாதம் இறந்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப சிரமமாக இருந்துகிட்ருக்கு. வீடு ரொம்ப கூரை வீடு, மழை பெஞ்சா அவ்வளோ சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. பாத்ரூம் வசதி கூட இல்லை அவங்களுக்கு. அதனால் எங்கள் ஊரில் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு திருப்பி மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் வீடு ஒன்று கட்டி கொடுத்து நல்லா வசதியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தமிழ்நாடு அரசு முன் சிஎம் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிஎம்முக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் இதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ எல்லோரும் பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறோம்.